ஹாய் ஆல் அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணி எப்படி ரைஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம், பிரியாணி மாதிரி. அண்ட் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் நான் என்னோடய சேனலில் கிராஃப்ட் வீடியோஸ் அண்ட் vlogs அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்க்க இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலான்னு சொன்னேன்ல, அது எந்தளவுக்கு ஈஸின்னு பார்த்துடலாமா? நான் ஒரு ஹாஃப் மூடி தேங்காவை எடுத்து ஃபுல்லாக நான் அரைச்சி பால் எடுத்துக்கிறேன். இதில் பெருசாக மெஷர்மெண்ட் ஒன்றும் இல்லை. யூஸ்வலாக பிரியாணிக்கு என்ன பண்ணுவோம், 1 கப் ரைஸ் எடுத்தோம்னா 2 கப் வாட்டர் ஊற்றும். பட் இதுக்கு வாட்டருக்கு பதிலாக தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறோம். தேங்காய் பால் இல்லாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணி ரைஸ் வைக்க போகிறோம். வெறும் தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப திகட்டும். அதுக்காக தான் நம்ம வாட்டர் ஆட். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது என்னென்னா 2 மீடியம் சைஸ் ஆனியனை நான் இந்த மாதிரி நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கிறேன். இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி பிரியாணி சட்டியில் தான் வைக்க போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு கோகோனட் ஆயிலும் கீயும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கீ நல்லா மெல்ட் ஆகி வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுருப்போம். கொஞ்சம் ஹீட் ஆகி வரவும் நம்ம பிரியாணிக்கு தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் போடுவோம் அது எல்லாமே ஆட் பண்ணிக்க போகிறோம். பட்டை 2, கிராம்பு, ஏலக்காய், இந்த பே லீவ்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஸ்டார் பூ போடுவோம்ல அது, அண்ட் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். சோம்பு ரொம்ப ஆட் பண்ணோம்னா கொஞ்சம் கசக்கிற மாதிரி இருக்கும் ரைஸ். ஸோ லைட்டாக ஆட் பண்ணிட்டு லைட்டாக செவந்து வரும்போதே நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம்னா அரைச்சி வச்சுருந்த அந்த ஆனியனை இதுக்குள்ளே போட போகிறோம். இந்த ஆனியனை நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் இப்படியே நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் அடி பிடிக்கும். நம்ம கையை எடுத்து கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா கிண்டிக்கிடணும். நெக்ஸ்ட் நான் ரைஸ் எதில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். நான் இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கப்பில் இது உலக்குன்னு சொல்லுவாங்க. இதில் 2 உலக்கு நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் இது இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம், கப் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட் தான். நான் இன்றைக்கி 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இங்கே நான் வாட்டரும் தேங்காய் பாலும் சேர்த்து ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பாட்டில் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 டைம்ஸ் கிட்ட, ரொம்ப வாஷ் பண்ணாலும் அரிசி உடஞ்சிரும். வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிடணும். நெக்ஸ்ட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா அண்ட் கொஞ்சோண்டு கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ். கொரியாண்டர் அதிகமாக இருக்கணும், மின்ட் லீவ்ஸ் கம்மியாக இருக்கணும். இப்போ இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. கொஞ்சம் அடிலாம் பிடிக்கிது, அதனால் டக்குன்னு நீங்கள் கிண்டணும். இது கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் டேபிள் ஸ்பூன் கணக்கில் சொல்லணுன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை நல்லா நம்ம வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சில்லி, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொரியாண்டர் மின்ட் லீவ்ஸ், இது எல்லாமே நல்லா வதங்கணும். இது எதுக்காக இந்த கொரியாண்டர் மின்ட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போகிறோன்னா இதோட ஃப்ளேவர் நல்லா இறங்கி நல்லா. என்னோட அம்மா வீட்டிலலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா தக்காளியை இது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதங்க விட்டுருவாங்க. பட் நான் இங்கே மேரேஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் தக்காளி டாப்பில் தான் போடுவாங்க. அது அந்த ஹீட்டுக்கு நல்லா வதங்கி அது ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. அடி பிடிக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம என்ன பண்ணணும்னா அந்த கோகோனட் மில்க் மெஷர் பண்ணி இப்போ உள்ளே ஊற்ற போகிறோம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருந்தேன் இந்த கப்பில். அதே கப்பில் 4 கப்பு தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறணும். என்கிட்ட 2 கப் தேங்காய் பால் இருந்துச்சு. ஃபஸ்ட் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன். மீத 2 கப்புக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேங்காய் பால், வாட்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். உப்பு நல்லா கறிக்க உப்பு போட்டால் தான் ஃபைனலாக நம்ம ரைஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். சைட்லேயே மட்டன் குழம்பு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஃப்ரைடேனால கோகோனட் ரைஸும் மட்டன் குழம்பும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் மட்டன் ஃப்ரையும் பண்ணிக்கிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ தான் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கிறணும். நீங்கள் ஊற வச்ச தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் கரெக்டாக வெறும் ரைஸை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணணும். எக்ஸஸாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் குழஞ்சிரும். இப்போது நம்ம ரைஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இது ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. நான் குடிச்சு பார்த்தேன், கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் நீங்கள் அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ரைஸ் உடஞ்சிரும். அப்படி உடையாமல் இருக்கிறதுக்காகவும் லைட்டாக புளிச்ச டேஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் நான் ஒரு ஹாஃப் லெமன் புளிகிறேன். 1 லெமன் புளிஞ்சாலும் ஓகே தான். நான் டாப்பில் தக்காளி வேறு ஆட் பண்ணுவேன், அதனால் கரெக்டாக இருக்கும். நான் ஒரு ஹாஃப் லெமன் புளிஞ்சிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். இப்போ ரைஸ் நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணிலாம் கொஞ்சம் ட்ரை ஆகியிருக்கு. ஆனால் ரைஸ் இன்னும் வேகலை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு தம்மில் போட போகிறேன். எப்படி நான் தம்மில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன்.
ஃபுல்காலாம் போடுறதுக்கு ஒரு பிளேட் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த பிளேட்டை தான் நாங்கள் வந்து தம் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டவ் மேலே அந்த பிளேட்டை வச்சுட்டு அது மேலே இந்த சட்டியை தூக்கி வச்சு அப்படியே வந்து சிம்மில் வச்சுருவோம். சிம்மில் வச்சு க்ளோஸ் பண்ணிடணும். ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லா அதில் இருக்கிற வாட்டர்லாம் அப்சர்வ் ஆகி ரைஸ்லாம் வந்து தனித்தனியாக சூப்பராக வந்துடும், நல்லா வெந்துடும். ஒரு சிலர் தோசைக்கல்லை சூடு பண்ணி தம் போடுவாங்க. நீங்கள் எப்படி தம் போடுவீங்களோ அது மாதிரி வந்து போட்டுக்கிடலாம். இந்த டைம் நீங்கள் வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், உப்பு சரியாக இருக்கா எல்லாம் வந்து டேஸ்ட் பாருங்கள். உப்பு சரியாக பத்தலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. வாட்டரில் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதில் அப்படியே ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் தம்மில் போட்டிங்க அப்படின்னா சரியாக வந்துடும். எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த தம்மில் போடும்போது தான் கட் பண்ண இந்த தக்காளி எல்லாத்தையுமே மேலே அப்படியே சுற்றி போட்டு விடுவாங்க. போட்டுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த தம்மில் இருக்கிற ஹீட்டுக்கே தக்காளியோட அந்த பல்ப் எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆயிரும். அண்ட் நம்ம சாப்பிடும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும். அண்ட் அதோட ஸ்கின் மட்டும்தான் இருக்கும், அந்த பல்ப்லாம் இருக்காது, நல்லா ரைஸோட அப்சர்வ் ஆகிக்கிறோம். இப்போ அகைன் நான் வந்து தம்மில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக மேலாப்பில் மிக்ஸ் பண்ணி அப்படியே பாத்திரத்தை ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சிடுறேன். அண்ட் அவ்வளோதான், சூப்பரான வந்து கோகோனட் மில்க் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. மிஞ்சி போனால் எல்லாமே நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டா தாளித்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறது மட்டும்தான். இது குக்கரில் வச்சா அதை விட ரொம்ப ஈஸி. அந்த தக்காளியோட கலர்லாம் அங்கங்கே லைட்டாக ரெட்டிஷாக தெரியுது பாருங்கள். இப்போ நீங்கள் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிடும்போது சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நான் முன்னாடிலாம் வந்து ரைஸை போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். அண்ட் இப்போ தான் அது வந்து நல்லா பழகிருச்சு. ரைஸ்லாம் உடையாமல் சூப்பராக வருது. அண்ட் லைட்டாக டாப்பில் வந்து அந்த ஸ்மெல்லுக்காக நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸ் அப்படியே சூடாக நம்ம சர்வ் பண்ணலாம். இது கூட புதினா சட்னி, தக்காளி ஜாம், பிரெட் அல்வா, சிக்கனோ மட்டனோ எந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.